விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இது புதனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 13 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 13 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 13 + ஒரு 7 20 வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும். முழுமையான 4 பாதங்களை கொண்டது இந்த கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. 7 சனி முடிஞ்ச பிறகும் நான் நிறைய கஷ்டப்பட்டு தான் வரேன். இன்ன வரைக்கும் பொருளாதார நெருக்கடி தான், எனக்கு நிறைய கஷ்டங்கள், கடன் பிரச்சனை. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னா சனி பகவான் கிடையாது. அது 7 சனியில் கொடுத்துருக்கலாம். 7 சனியில் ஒரு சில ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். அது தசாபுத்தி ரீதியாக 7 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆயிடுச்சு. இப்போ 4ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆயிடுச்சு. அர்த்தாஷ்டம சனியாக 2.5 வருஷமாக இருந்தார். இப்போ 5ஆம் இடத்துக்கு சனி போகிறார். இப்போ இது வரைக்குமே எனக்கு கஷ்டம்தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, சனி பகவான் 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல 12, 1, 2 இந்த 7.5 சனி இந்த 6 இடங்களில் இருக்கும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார். உங்களுக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் 6ஆம் இடம் 7ஆம் இடம் பெருசாக பிரச்சனைகளை கொடுக்காது சனி பகவான். 8ஆம் இடத்துல வரும்போது தான் கொடுக்கும். அப்போது 7.5 சனி, அஷ்டம சனி இது மட்டும்தான் கடுமையான பாதிப்புகளை கொடுக்குமே தவிர மீதி எங்கே இருந்தாலும் சரி. இப்போ 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், அதே மாதிரி 9, 10, 11 இது மாதிரியான இடங்களில் சனி பகவான் இருந்தால் உங்களை எந்தவித தொந்தரவும் பண்ணாது. அதுக்குண்டான பலன்களை நம்ம எடுக்கிறத விட தசாபுத்தி பலன்களாக எடுக்கிறதா நல்லது. தசாபுத்தி எப்படி இருக்குது? ஏன்னா சனி பகவான் என்ன பண்ணுவார், சனி பயிற்சிக்கு குரு பகவான் என்ன பண்ணுவார்ன்றதை விட உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, வரக்கூடிய தசைகள். ஏன்னா மொத்தமே அவயோக தசைகள். இளம் வயதில் காலத்தில் மாற்ற தசைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவயோக தசைகள். இப்போ கேது பகவான் தசை இள வயதில் வந்துடும் படிக்கக்கூடிய காலத்தில். இது எல்லாமே அப்பா அம்மாவோட அரவணைப்பில் இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. படிப்பு ரீதியாக இந்த 16 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும், 21 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேது தசை நடக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ கேது தசை நடக்குதுன்னா இப்போ படிப்பில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. 5ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி, அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, அதாவது இந்த 2.5 வருட காலங்கள் சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தால் கூட கோச்சாரத்தில் குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது குரு பகவான், அது சரியில்லை தான். ஆனால் பார்வை குடும்பஸ்தானத்துக்கு இருக்குது. எப்படி பார்த்தாலும் 5ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாகி இருக்கக்கூடிய 2.5 வருட காலத்துக்கு குருவுடைய நகர்வுகள் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை. வீட்டில் யாருக்காவது உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்து மருத்துவ செலவுகள் எடுத்திருந்தால் அது நிவர்த்தி ஆகும். இப்போ உடனடியாக நிவர்த்தி ஆகும். படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள் உண்டு. இந்த டைமில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 20 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது இந்த லக்கணத்துக்கு நியூட்ரல், அதாவது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கு நியூட்ரல். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன அடிப்படையில் அவர் காரகத்துவம் வாங்கியிருக்காரோ, என்ன பாவத்தில் இருக்காரோ அந்த வேலையை இந்த சுக்கிர பகவான் செய்வார். இப்போ யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் யோகத்தை கொடுக்கணும். ஆனால் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் கெடுபலன்களை கொடுக்காது, யோகத்தையும் கொடுக்காது. ஆனால் சுக்கிர பகவான் அப்படி கிடையாது. ஒரு பாவத்தில் இருந்தால் அந்த பாவத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திராதிபதியோட காரகத்துவத்தை வாங்கி தசைகளில் கொடுக்கும். ஏன்னா இதுக்கு நியூட்ரல். நான் எப்படி இருக்கனோ அதை தான் பண்ணுவேன், நீ எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது. அது மாதிரியான தசைகளாக இந்த சுக்கிர தசை அமையும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சுக்கிர தசை நடக்குது உங்கள் வயசில். இப்போ வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க. வேலை வாய்ப்பில் நிறைய தடைகள், தாமதங்கள், எங்கே போனாலும் நெருக்கடிகள், இது மாதிரியான அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்திருந்தீங்கன்னாக்கா இப்போ அது நிவர்த்தி ஆகும். உடனடியாக வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நிவர்த்தி ஆகும். மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணுன்னு நினச்சிருப்பீங்க, அது சாத்தியமாகும். இங்கேருந்தே மேல் படிப்பு படிக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது உதவிகள் கிடைக்காம இருக்கும், ஒத்துழைப்பு வீட்டில் கிடைக்காம இருக்கும். எல்லாத்துக்குமே இப்போ சாதகமான சூழல் அப்படின்னு சொல்லலாம். வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை இருக்குது, அதில் நெருக்கடிகள் இருக்குன்னா இந்த காலகட்டங்கள் மாறும். ஓரளவுக்கு மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க, மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. இந்த சுக்கிர தசையில் யாருக்காவது லவ் இருந்தால், இப்போ திருமணத்துக்கு முன்னாடியே லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தீங்கன்னா அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டு, மனசார்ந்த பிரச்சனைகள் உண்டு.
ஒரு சில பேருக்கு வந்து ஏன்னா 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, ரொம்ப நெருக்கடின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து சுய ஜாதக அடிப்படையில் திருமணம், லவ் சம்மந்தப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, 25 வயசில் இருக்கக்கூடிய நபர்கள் 23 வயசுக்கு மேலே திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ திருமணத்தை கொடுத்துரும். ஏன்னா குரு 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சாலும் அடுத்து வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி 2.5 வருஷத்துக்கு உள்ள குருடைய நகர்வுகள், 8ஆம் இடத்துக்கு குரு இருந்தாலும் குடும்பஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்கு. பொருளாதார நெருக்கடிகள் தீரும். திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம், திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போ சனியுடைய பாதிப்பு கிடையாது, பெருசாக ஒன்றும் சொல்லிக்க முடியாது. கெடுபலன்களை திருமண ரீதியாக ஏற்றங்களை இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பார்க்கலாம். குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனைகள் வராது, இருந்தாலும் குழந்தை இருந்ததுனாக்கா செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்கள் வந்து சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீண் செலவு வேண்டாம். இது தேவையான செலவா இல்லை தேவையில்லாத செலவான்னு மட்டும் பார்த்துங்க. 30 வயசுக்கு மேலே இப்போ திருமண வாழ்க்கையில் நெருக்கடியாகி ரொம்ப பிரச்சனையாகி பிரிஞ்சிருக்கிறீங்க, சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு, அதுவும் இல்லாத டைவர்ஸ் கிடச்சி மறுமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தவறான தொடர்புகள், இந்த சுக்கிரதசையில் ஒரு சில பேர் தவறான தொடர்பில் இருப்பாங்க, இல்லீகல் தொடர்பு, வீட்டில் இருந்து வேற ஒருத்தரோட தொடர்பு, இது எல்லாமே உடைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களில். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவானுடைய பார்வை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நெருக்கடிகள், 7 அப்படின்னா கலத்திர பாவகம், ராசிக்கு 7னா கலத்திர பாவகம், திருமணம், இது மாதிரியான உறவுகள் எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்டுரும் இந்த சனி பகவான். 5ஆம் இடத்துல வந்தாலும் பார்வை மூலயமா. இப்போ தசை சுக்கர தசை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அங்கே சுக்கரன் இருந்தால், இப்போ 3ஆம் பார்வையாக சனி பார்க்குது இல்லையா, அந்த இடத்துல சுக்கரன் இருந்தால், அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கரன் இருந்தால், சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தால் ஓகே. இப்போ சூரியனோட சேர்ந்து அசங்கமாகி இருந்தாலோ இப்போ வந்து அந்த பிரேக்கப்பெல்லாம் ஆகும். இல்லை தனிப்பட்ட முறையில் சுக்கிர பகவான் இருந்தால் திருமணம் ஆகும். இப்போ லவ் சம்மந்தப்பட்ட திருமணம் ரெண்டுமே இருக்குது, அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். தொழில் ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. தொழில் ரீதியாக ஏற்றம், தொழிலில் நல்ல ஒரு வரவு. இப்போ வந்து வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களா, அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் கூட ஒரு சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சுக்கிர தசையில். ஏன்னா லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் தடை தாமதங்களோட எல்லாமே கிடைக்கும். இப்போ வந்து 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் வேலையை பார்த்துட்டு அழகாக போயிட்டே இருக்கலாம், எந்த குறுக்கிடலும் கிடையாது. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன நெருக்கடிகள், வீட்டில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது. எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீரும். வேலை அழுத்தங்கள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது. குறிப்பாக மாமியார் மருமக சண்டை, அந்த சச்சரவுகள் எதுவுமே இருக்காது. ஒற்றுமை இந்த நேரங்களில் நிலவும். குருவுடைய நகர்வுகள் சிறப்பாக இருக்குன்றதுனால இதை நம்ம அழகாக சொல்லலாம். பெண்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் வேலை சார்ந்து, இப்போ வந்து வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து ப்ரொமோஷன் கேட்டிருப்பாங்க, அது தடையாக இருந்திருக்கும். ரொம்ப நாளாக கேட்கக்கூடிய ப்ரொமோஷன், ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய சம்பள வரவு, காசு கொடுத்து வெளியே வரல அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு, சேமிப்புகள் இந்த காலகட்டங்களில் வரும். வீட்டில் ஒரு 40 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் சூரிய தசை, 46 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் சந்திர தசை, 56 வயசுலேருந்து 63 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஏன் இந்த 3 தசைகளை இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, சூரிய தசை அப்படிங்கிறது தொழில் ஸ்தானாதிபதி தசை. அந்த தசைங்கிறது சிறப்பாக உங்களுக்கு வேலை செஞ்சிடும், நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்துரும். அது எங்கே இருந்தாலும் சரி. பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசியில் நீசமாக இருந்தால் கூட, நீசமாக இருந்து தான் தசை பண்ணுற மாதிரி வேறு எந்த லக்னத்துக்குமே இதே லக்னமாக இருந்தால் கூட, அப்போது இந்த நீசம் பெற்ற சந்திர தசைங்கிறது 2 பலனாக கொடுக்கும். லக்னத்துக்கு 5 வருஷம் நல்ல பலன், ராசிக்கு 5 வருஷம் கெடுபலன். ஏன்னா நீசமாக இருக்கிறதுனால. அதே நீசபங்க ராஜயோகத்தில் இருந்ததுனாக்கா 10 வருடங்களும் நல்ல பலன். அப்போது சந்திர தசை, சூரிய தசை, செவ்வாய் தசை. செவ்வாய் அப்படிங்கிறது ராசிக்கு 6ஆம் அதிபதி, ராசியாதிபதி, லக்னாதிபதி. இப்படி பார்த்தோமானால் 3 தசைகளும் சிறப்பு. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருந்தால் அந்த நெருக்கடிகள் மாறும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு இடம் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு சில பேர் வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு. செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால், ஒவ்வொரு தசைக்கும் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால் வீடு கட்டக்கூடிய அமைப்பு. வீடு சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போ லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடும். குறிப்பாக சுப விசேஷங்கள், வீட்டில் பசங்களுக்கு யாருன்னா திருமணம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த திருமணம் அப்படிங்கிறது கூடி வராமல் இருந்தது இல்லையா, இப்போ கூடி வரும். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் இந்த காலகட்டங்களில் பண்ணலாம்.
இப்போ தொழில் பண்ணுறீங்க, சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, அது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், நல்ல ஒரு வருமானத்தை இந்த நேரங்களில் கொடுக்கும். புதுசாக ஒரு தொழில் சேர்த்து செய்கிறது. 63 வயசுக்கு மேலே 81 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியோட வீட்டில் இருந்தால் சிறப்பு. அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அவயோகத்தை கொடுக்கும். அது எது ரீதியாக கொடுக்கும் அப்படின்னாக்கா, தொழில் ரீதியாக கடன் அமைப்பு கொடுக்கும், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும், நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் நீங்கள் தொழிலில் ஒரு வளர்ச்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். இது கோச்சாரத்தில் குரு நல்ல ஒரு நகர்வுகள் நல்ல இடத்துல இருக்குது, பார்வை சிறப்பாக இருக்குன்ற பட்சத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வரவு கொடுத்துரும். எங்கே இருந்தாலும் சரி, ராகு தசை அவயோகத்தில் இருந்தால் கூட பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். சகோதர சகோதரிகள் கூட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் உண்டு, சொத்து பத்து ரீதியான பிரச்சனைகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் அது அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும், குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் வரும், அனுசரித்து போகிறது நல்லது. இது வந்து சனி பகவானுடைய வீட்டில் இருந்து ராகுபவன் தசை பண்ண மட்டுமே. வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி. 81 வயசுக்கு மேலே 16 வருடங்கள் 97 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை இந்த காலகட்டங்கள் சிறப்பு. 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறது. பசங்க வழியில் நல்ல ஒரு மேன்மை, பசங்க அதாவது வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. இந்த டைமில் வேலை கிடைக்கிறது, வெளிநாடு வேலை கிடைக்கிறது, தொழில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் கொஞ்சம் வளர்ச்சி, இதெல்லாம் இந்த நேரங்களில் கிடைக்கும். குருவுடைய நகர்கள், கோச்சாரத்தில் குருவுடைய நகர்வுகள் 1 வருஷம் மட்டும், இந்த குரு தசை நடக்கிறவங்களுக்கு 1 வருடம் மட்டுமே பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடைகள், அப்படி இல்லைனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள், உடல்நிலை ரீதியாக ஒரு சில செலவுகள் வருத்தங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க தவிர மீதி இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய 1.5 வருட காலங்கள் சிறப்பு. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள், அதாவது விருச்சிக ராசியில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி இந்த 2025 நல்ல ஒரு பொருளாதார வரவை கொடுக்கும். நன்றி.